த்ரிஷா கூடயே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து விஜய் பங்கேற்ற விஷயம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இணைய உலகத்தை மட்டும் அதிர வைக்கல, யதார்த்த உலகத்தையும் அதிர வச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் மீது வந்து நன்மதிப்பு கொண்ட பல பேருக்கு வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு உட்பட. நம்ம திருப்பி அவங்கள பழி வாங்குவோம்னு நினைச்சு கூட த்ரிஷா கூட அவர் வந்து போயிருக்கலாம் அந்த திருமணத்துக்கு. குந்தவையை வீட்டில் கொஞ்ச நாள் குந்த வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு கருத்து சொல்லி அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு எதிர்வினையாற்றுறாங்க. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இது வந்து தற்செயலா நடக்கல, இவரே திட்டமிட்டு அந்த விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட வந்து என்னுடைய போட்டோவை வைக்க சொல்லி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்கிற விஷயத்த அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசணும்னா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், நம்ம பேச்சு வந்து கொஞ்சம் வைரலாகி நம்மளும் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ளிசிட்டி மோகம் தான். ஆனால் கடைசியில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த விழாவினுடைய நோக்கத்தையே வந்து கேள்விக்குறியாக மாற்றிடுச்சு. ஆனால் உங்கள் மனைவியே நீங்கள் வந்து ஒரு ஒர்த்தா நினைக்கல, அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையே வந்து நீங்கள் வந்து ஒர்த்தா நினைக்கல, ஒரு பொருட்டா நினைக்கல அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்து. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ரஞ்சனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்னால் நைட்டு கூட தூங்கவே முடியல, எங்கள் தலைவரே அதை பற்றி வந்து ஒர்த்து இல்லைன்னு சொல்லி சொன்னது வந்து நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பெண்மணி பாஜகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்தவங்க. அதனால அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். பட் அதே நேரம் தாவேக்காவில் இருக்கிற பெண்களையும் விஜயினுடைய கருத்து பாதிச்சிருக்கு, வேதனைப்படுத்திருக்கு அப்படிங்கிறத விஜய் வந்து அட்ரஸ் பண்ணணும். தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் வந்து பார்த்திபன் அவர்கள் வந்து மேடையில் த்ரிஷாவுடைய இமேஜை பார்த்து சொன்ன அந்த விஷயம், குந்தவையை வீட்டில் கொஞ்ச நாள் குந்த வச்சா நல்லா இருக்கும், ஏன்னா மற்ற வீட்டில் அதனால நிறைய பிரச்சனை வருது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிர்வினை ஆற்ற விதமாக த்ரிஷா அவர்களும் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. மைக்கு கையில் கிடைச்சா வந்து பேசுறதெல்லாம் நகைச்சுவையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டால் அந்த விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து திரைத்துறையிலேயே வந்து நிறைய அதிருப்தி குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் ஆச்சரியம், என்ன இன்னொரு வகையில் அதிர்ச்சி. இது ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் வந்து நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற ஒரு அடிமை மனோபாவத்தில் இருக்கிற ஆட்கள் தான். திரையுலகில் உள்ள ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மனநிலை, மனோபாவம். அப்படி இருக்கும்போது சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜய் த்ரிஷாவோடு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததுங்கிறத பல பேர் கண்டிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திரையுலகில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணலை. ஒரு சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திபனும் ஒருத்தர். நான் கூட நினச்சேன், பரவாயில்லையே பார்த்திபன் வந்து இவ்வளவு தைரியமாக கருத்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போது தான் அதுக்கு பின்னால் வந்து ஒரு விஷயம் நடந்ததே நம்ம கவனத்துக்கு வந்தது. ஏன்னா இவர் ஒரு கருத்து சொல்லி அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு எதிர்வினையாற்றுறாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து தற்செயலாக நடக்கலை, இவரே திட்டமிட்டு அந்த விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட வந்து என்னுடைய ஃபோட்டோவை வைக்க சொல்லி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்கிற விஷயத்த அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு த்ரிஷா விஜய் விவகாரம் பரபரப்பாக பேசப்படுது. இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசணும்னா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், நம்ம பேச்சு வந்து கொஞ்சம் வைரலாகி நம்மளும் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பப்ளிசிட்டி மோகம் தான் இதில் வெளிப்படுறதா நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து இந்த விஷயத்தில் இவர்கள் செய்தது தவறுங்கிற கருத்தில் நீங்கள் உறுதியாக இருந்திருந்தா, த்ரிஷா இல்லை எத்தனை பேர் எதிர்த்திருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருந்திருப்பீங்க, ரைட்டா? அவங்க உடனே அதை சுட்டி காட்டின உடனே இவரை நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், தவறான கருத்தை சொல்லிட்டேன்னு சொல்கிறத வச்சு இவர் பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்திபன் எப்பயுமே அந்த கவனம் ஈர்ப்பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது தாவேகா தரப்புல 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் தின விழாவை கொண்டாடி இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து விஜய் மேல சங்கீதா வந்து நிறைய வழக்குகள்லாம் கொடுத்து அந்த டிவோர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது ஒரு மகளிர் தின விழாவாகத்தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அப்படித்தான் அந்த விழா நடந்தது. ஆனால் கடைசியில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த விழாவினுடைய நோக்கத்தையே வந்து கேள்விக்குறியாக மாற்றிடுச்சு. ஏன்னா மகளிரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த விழாவை நடத்துகிறீங்க, ஆனால் உங்கள் மனைவியே நீங்கள் வந்து ஒரு ஒர்த்தா நினைக்கல, அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையே வந்து நீங்கள் வந்து ஒர்த்தா நினைக்கல, ஒரு பொருட்டா நினைக்கல அப்படிங்கிற
அந்த விஷயம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. என்னென்னா, நீங்கள் ஊர் உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் மதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணையே நீங்கள் மதிக்கலை, அதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நிச்சயமாக ஏற்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவே அது கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் விஜய் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார். என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம், அரசியலாக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த பிரச்சனை இல்லை, பொதுவாக ஜனநாயகன் படத்தை எடுத்துங்க, அந்த படத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது அவர் எங்கேயுமே தாவேக மேடையில் அது குறித்தெல்லாம் வந்து அவர் வந்து புலம்பவே இல்லை, நியாயம் கேட்கவோ நீதி கேட்கவோ இல்லை. என்னென்னா, இது வந்து நம்ம பிரச்சனை, நாம் பார்த்துக்கலாம், இதை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்ற வேணாம், இது வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனை கிடையாதுங்கிற அந்த புரிதலோடு செயல்பட்டார். கிட்டத்தட்ட அவருடைய டிவோர்ஸ் விஷயத்தை கூட அப்படி தான் அவர் வந்து அணுகுனார். ஆனால் அதே நேரம் அன்னைக்கு மகாபலிபுரத்தில் நடந்த அந்த மகளிர் தின விழாவில் அவரை மீறி வந்து அந்த வார்த்தை வந்து வெளிவந்துருச்சு. அதனுடைய பின்னணி என்னங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் விஜய் அந்த இடத்தில் இன்னும் பக்குவமாக இருந்திருக்கணும். என்னென்னா, நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த மனைவியும் நம்ம பிள்ளையும் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆற்றாமையில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு விவாகரத்து அப்படின்னு நடக்கும்போது இதெல்லாம் நடக்க தானே செய்யும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து இங்கே இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய பர்சனல் விஷயங்களை இது வரைக்கும் விஜய் எந்த இடத்துலையும் பேசாமல் இருந்தார், எந்த அரசியல் மேடைகள்லையும் பேசாமல் இருந்தார். ஒருவேளை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக என்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நம்ம சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யறதை மட்டும் நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அதை பேசியிருக்கலாம். இல்லை, அதுதான் அவர் சொல்ல வந்தது. என்ன, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அதுக்கு வந்து டிஃபைன் பண்ணுறேங்கிற பேரில் வந்து நீங்கள் வந்து விமர்சனத்தை சந்திக்க வேண்டாம், அது வந்து என்னை ஹர்ட் ஆகுது. என்ன, நீங்கள் என்னையை காப்பாற்றுறதுக்காக ஒரு கருத்து சொல்கிறீங்க, எதிரிகள் வந்து உங்களை தாக்குறாங்க, அது என்னை ஹர்ட் பண்ணுது, அதுதான் விஜய் சொல்ல வந்தது. அதோட நிறுத்தியிருந்தார் அப்படின்னா விஜயினுடைய பெயர் வந்து இன்னும் வந்து ஒரு படி மேலே வந்திருக்கும், விஜயினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கும். ஆனால் அவர் அதோட நிறுத்திக்கலை. இதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொன்னது இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலையும் உறுத்தலையும் கொடுத்துருச்சு. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் மனைவி மீது உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு நீங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் நீங்கள் வாழ்ந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காவது நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. அப்போ ஒரு வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் 30 வருஷம் வாழ்ந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்து இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தாவேகா நிர்வாகிகள், அந்த விழாவில் பங்கேற்ற சில பெண் நிர்வாகிகளுக்கு கூட அதை வந்து சங்கடத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம், ரஞ்சனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, என்னால் நைட்டு கூட தூங்கவே முடியல, எங்கள் தலைவரே அதை பற்றி வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லி சொன்னது வந்து 27 வருஷமாக அவர் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம், திருமண வாழ்க்கையை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, தனிப்பட்ட ஒருவருடைய கருத்து குறித்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த பெண்மணி பாஜகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவங்க, அதனால் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். பட் அதே நேரம் தாவேகாவில் இருக்கிற பெண்களையும் விஜயினுடைய கருத்து பாதிச்சிருக்கு, வேதனைப்படுத்திருக்கு அப்படிங்கிறத விஜய் வந்து அட்ரஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் விஜய் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திய பிறகும் பல பெண்கள் விஜயினுடைய இந்த கருத்துக்கு வந்து ஆதரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், பல பெண்கள் விஜயினுடைய அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க, சப்பக்கட்டு கட்டுறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. பட் அதே நேரம் சில பெண்கள் பார்த்திங்கன்னா விஜயினுடைய கருத்துக்கு எதிராக வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ தாவேகாவில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய தலைவராக இருந்தாலும் அவர் சொன்னது தப்பு, அதை நம்ம சுட்டி காட்டணும், தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். பட் நம்முடைய கவலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஜயை விமர்சனம் செய்தவர்களை இவங்க வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்குவது என்ன அல்லது ஓரங்கட்டுறது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் அவங்க இறங்கிடக்கூடாது. என்ன, பரவாயில்ல, நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு எதிராக பேசிட்டாங்களே, இவங்களை கட்சியை விட்டு நீக்குவோன்னு அவர் நினைக்க மாட்டார். எனக்கு பர்சனலாக விஜய் தெரியும் என்ன, அதனால் அவர் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போக மாட்டார். ஆனால் அடுத்து இருப்பவர்கள் நம்ம தலைவரை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, அதனால இவங்களை ஓரங்கட்டுவோம், கட்சியை விட்டு நீக்குவோம் அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து அவங்க பிரியறதுக்கு காரணமே வந்து ஒரு நடிகை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்துல விஜய் வந்து அதை உறுதி பண்ற விதமா அரசல் புரசலா ஒரு பக்கம் வந்து த்ரிஷா அப்படிங்கிற பேரும் போயிட்டு இருந்துச்சு. அதை உறுதிப்படுத்துற விதமா த்ரிஷா கூடயே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து விஜய் பங்கேற்ற விஷயம் ரொம்பவே நெகட்டிவா விஜய்க்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆன ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது த்ரிஷாவும் விஜயும் அந்த திருமணத்துக்கு ஜோடியாக வந்ததுங்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இணைய உலகத்தை மட்டும் அதிர வைக்கல, யதார்த்த உலகத்தையும் அதிர வச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா விஜய் மீது வந்து நன்மதிப்பு கொண்ட பல பேருக்கு வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு உட்பட. என்னன்னா இப்போ விஜய் த்ரிஷா உறவு குறித்து ரொம்ப நாளாகவே ஒரு ஹேஷியம் இருந்தது. அதை உண்மையாக்குற மாதிரி அப்பப்போ த்ரிஷா வந்து சில ஸ்டில்ஸ் எல்லாம் கூட எடுத்து போடுவாங்க. நான் கூட சில சமயம் அதை எடுத்து போட்டு இவர் சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுப்பியிருப்போம். அதுக்கடுத்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு இருப்பதாக சங்கீதா நம்புறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இவங்க 2 பேருக்கு என்ன உறவுங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. ஊடகங்களில் அந்த செய்தி அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்கு வருவாங்க. நம் மனைவி வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை காலி பண்ணுற மாதிரி இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நம்மளை பழிவாங்க நினைக்கிறாங்க, அதனால நம்ம திருப்பி அவங்கள பழிவாங்குவோன்னு நினச்சி கூட த்ரிஷா கூட அவர் வந்து போயிருக்கலாம் அந்த திருமணத்துக்கு. ஆனால் அது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் பக்குவமாக இருந்திருக்கணும், புரியுதா இல்லையா? அதுக்கடுத்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் விவாகரத்து நடக்கும்போது என்ன, அந்த விவாகரத்து கோருகிற மனைவி நமக்கு வந்து நற்சான்றிதழ் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் மேலே அதிருப்தி அடைந்து உங்கள் மீது கோபப்பட்டு என்ன, அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த அந்த முடிவையே அவங்க எடுக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க, உங்களுக்கு எதிராக தான் கருத்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வெறுப்பேற்றணும், அவங்கள இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம டென்ஷனான ஒய்ஃபை வந்து நம்ம இதன் மூலமாக பதிலுக்கு டென்ஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சந்தோஷப்படலாம். ஆனால் இதில் வந்து பலியானது வந்து உங்களுடைய அரசியல் எதிர்காலம், ஏன்னா உங்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை, ஏன்னா அதை வந்து நீங்கள் யோசிச்சிருக்கணும்ல. ஸோ இந்த விஷயத்தில் விஜய் வந்து இன்னொரு பக்குவமாக செயல்பட்டுருக்கணும். விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களும் வந்து தன்னை வந்து வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாரு, நீலாங்கரை வீட்டில் என்ன இருக்க விட மாட்டாரு, வாடகைக்கு குடியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த டிவோர்ஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் வாழறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, அது ஒரு தவறான தகவல். அப்படி சொன்னதாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அவங்க விஜய் வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த பெட்டிஷன்லாம் பாருங்கள், விஜய் வீட்டு அட்ரஸ் தான் அதுலேயே போட்டிருக்கும். ஆமாம், நீலாங்கரை மென்ஷன் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து எனக்கு தெரிந்து 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் அவங்க அதே வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார், சஞ்சயும் சங்கீதாவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. இதுதான் உண்மை. அதே நேரம் என்னன்னா, இப்போ இவங்க நீதிமன்றத்தை நாடிய பிறகு விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிடுங்க, ஏன்னா எங்களை வந்து கோர்ட்டுக்கே இழுத்துட்டீங்க, அதனால் நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம், இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு விஜய் தரப்பு வந்து அவங்கள வற்புறுத்துறாங்க. அதுக்கு தான் இவங்க என்னன்னு கேட்டால் ஆட்சேபிக்கிறாங்க. இந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் அந்த வீட்டிலே இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நான் லண்டன் குடியுரிமை பெற்ற ஒரு பெண்ணு, எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, என்னுடைய பேஸ்ங்கிறது இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய்க்குடைய கோபம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே கேஸ் போட்டு நம்ம வீட்டில் இப்படி இருக்கிறதுங்கிறது அவருடைய கோபம். ஆனால் இது எதையுமே புரிஞ்சிக்காம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஊடகங்களே என்ன மாதிரி செய்தி வெளியிடுறாங்கன்னா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சங்கீதா ஏதோ வேற ஒரு இடத்துல குடியிருக்கிற மாதிரியும், அவங்க வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பட் அது உண்மை கிடையாது சார். நிறைய அறிவிப்புகள் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார் மகளிர் தினத்தை அன்னைக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதம் 2500 ரூபாய், அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ரிங்கு, அப்புறம் வந்து கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு வந்து செயின் அப்படின்னு சொல்லிட்டு இலவச பேருந்து கூட தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து பெண்களுக்குன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இந்த அறிவிப்புகள்லாம் சாத்தியமா சார்? சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒரு திட்டத்துக்கு செலவிட வேண்டிய தொகையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த திட்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மகளிர்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்கிருந்து கொடுத்தாங்க? ஏன்னா வேறு திட்டத்துக்கு உள்ள பணத்தை அப்படி இந்த பக்கம் டைவெர்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது கடன் வாங்கி அந்த 5000 கொடுத்துருப்பாங்க இல்லையா? கிட்டத்தட்ட விஜய் அதிகாரத்துக்கு வந்து இதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவர் கடைபிடிப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் என்ன கேட்டால் அந்த அறிவிப்பில் வந்து சில குழப்பங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். நம்ம கேள்வி என்னன்னா, அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான்
இந்த தங்க மோதிரமா இல்லை அப்போலோவில் பிறக்கிற குழந்தைக்கும் தங்க மோதிரம் கொடுப்பீங்களாங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன்னா பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அரசு சார்பில் மோதிரம் கொடுக்கணும் அப்படின்னா அப்போலோவில் பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அரசு பணத்தை, மக்கள் பணத்தை நீங்கள் விரயம் பண்ணுறதா அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒரு தம்பதி அப்போலோவில் போய் பிரசவம் பார்க்குற அளவுக்கு வசதி இருக்குன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு நீங்கள் வந்து தங்க மோதிரம் கொடுக்கணும். அப்போ ஏழைகளுக்கு தான் நீங்கள் இந்த திட்டத்தையே கொண்டு போகணும். அப்போ இதுலேயே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. அதுக்கப்புறம் மகளிருக்கு 2500ங்கிறது, திமுக 1000 கொடுக்குது, எடப்பாடி 2000ன்னாரு, இவர் அதுக்கு மேலே ஒரு 500 சேர்த்து 2500 தர்றதா சொல்கிறாரு. அப்புறம் அந்த திருமணத்துக்காக அண்ணன் சீர் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த தாலிக்கு தங்கம்ங்கிற அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இந்த மகளிர் தின விழாவில் இவர் அறிவித்த அந்த திட்டங்கள்லாம் எதுவும் ஒரு புதுமையான திட்டம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் அறிவித்த அந்த திட்டங்களுடைய தொடர்ச்சி தான் அது. குறிப்பாக வந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுறத வந்து நிறைய விஷயங்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாரு. முதல் வீட்டில் இருக்க பெண்களுக்கு நீங்கள் முதல் பாதுகாப்பு கொடுங்க, உங்கள் பசங்களையும் விட்டுட்டீங்க, உங்கள் ஒய்ஃபையும் வந்து இது மாதிரி நடுத்தருவில் நிறுத்திட்டீங்க, இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்குலாம் நீங்கள் தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து விவாகரத்து நடக்குது அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு உங்களால் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கும். ஒரு தம்பதிக்குள்ளே வந்து விவாகரத்து நடக்கும்போது தவறு வந்து கணவன் மீது இருக்கலாம். இன்னொரு தம்பதி விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா தவறு வந்து மனைவி மீது இருக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம ஒரு பொதுவாக இவர் மேலே தான் தப்பு இருக்கும், இவர் மேலே தான் தப்பு இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. விஜய் சங்கீதா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. நீங்கள் விஜய்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு வெர்ஷன் சொல்லுவார், சங்கீதா கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு வெர்ஷன் சொல்லுவார். அதனால் இதில் என்ன நடந்தது, யார் பக்கம் நியாயங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் விஜய் வந்து இன்னைக்கு பொது வழிக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த விவாகரத்து விவகாரம் வெளியில் வரும்போது இந்த விமர்சனங்கிறது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதை வந்து உங்களால் தடுக்கவே முடியாது. ஆனால் விஜய் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, நம்ம அரசியலுக்கு வர்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தையே பாதிக்கும். அப்போ சங்கீதா விரும்புகிற மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கி இவர் போயிருந்திருக்கணும். ஏன்னா இப்போ இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நிச்சயமாக ஒரு 2 தரப்பும் ஒரு மத்தியஸ்தரை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து இவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருப்பாங்க, அது வந்து இவருக்கு பிடித்தமானதாக இருந்திருக்காது, ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல. அப்போ அங்கேயே நீங்கள் ஒரு சுமூகமான தீர்வை எட்டி இருந்தால் இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு வந்திருக்காது, பொதுவெளிக்கு வந்திருக்காது, இப்படி ஒரு விமர்சனங்களும் வந்திருக்காது. அப்போ விஜய் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ காலம் கடந்துருச்சு, அவங்க இந்த கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாமல் விஜய் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதனால இப்போ விஜயை பிடிக்காதவர்கள், விஜயை எதிரியாக நினைப்பவர்கள், விஜய் பக்கம் என்ன நியாயம் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சங்கீதா சொல்கிற குற்றச்சாட்டை மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் விஜய் மீது இப்படியெல்லாம் வந்து அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பட் அதே நேரம் நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அப்படின்னா ஒரு தலைவருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே அவர் வந்து பெண்கள் குறித்து கவலைப்படக்கூடாது, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு அறிவுபூர்வமான விமர்சனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.